Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு வந்து என்னன்னா பச்சை பயிறு லட்டு செய்ய போறோம். அதாவது ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். இதுக்கு என்னன்னா நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்து செய்ய போறோம். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இல்லனா வெள்ளை சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி செய்ய போறேன். அதாவது பச்சை பயிரை வந்து நல்லா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெய் உருண்டை மாதிரி நம்ம பிடிக்கணும். நெய் வந்து இதுக்கு வந்து ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிறு லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக இந்த 1 கப் எடுத்துருக்கிறேன். இதே 1 கப் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 12 நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுகர் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நம்ம வந்து அளந்தோமோ அதுலேயே வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அதாவது நான் வந்து பச்சை பயிறு வந்து அளந்த கப், அதாவது கரெக்டாக 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதையும் நம்ம சேர்த்து ரெண்டையும் அரைச்சிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து பொடி தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து காயணும்னு இல்லை, ஜஸ்ட் உருகுனாலே போதும். பாசிப்பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா நெய் வந்து உருக்கிட்டோம், ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கிறதுனால நம்ம கையில் வந்து பிசையலை. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த சூடே போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே நல்லா உருண்டை மாதிரி ஆகிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பச்சை பயிறு லட்டு ரெடி. பச்சை பயிறு லட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.